வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு கிட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிகினர் கிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அல்ட்ராசோனிக் சென்சார், சின்ன சின்ன சென்சார்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று என்னங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று என்ன கிட்டு என்ன வந்திருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ப்ரெட் போர்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்விங் பண்ணாமல் ஒரு சென்சாரையும் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக எடுத்துருக்கிறது தான் இது உங்களுக்கு ப்ரெட் போர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஒயர்ஸ். ஸோ இது கனெக்டிங் ஒயர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரெட் போர்டோட நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு 3 டைப் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குது. இதுக்கு பேர், இந்த சைடு பின் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து மெயில் கனெக்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஃபீமேல் கனெக்டர். ஸோ இது மெயில் டு ஃபீமேல் கனெக்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு சில சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம அதை கனெக்ட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே பின் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே ஃபீமேல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் 2 சைடுமே பின் இருக்கும். இதுக்கு பேர் மெயில் கனெக்டர். வேறு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். இது வந்து ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஆங்குலர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஆங்கிள் இப்போ 90 டிகிரி 180 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள் சொல்லி ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக உள்ள மோட்டார்ஸ். ஸோ இதெல்லாம் சில சென்சார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் உள்ள சென்சார்ஸ்லாம் நம்ம போக நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இதெல்லாம் சென்சார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பஸ்ஸர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சவுண்டு வர்றதுக்கு, இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு, அலாரம், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது NPN, PNP. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறப்ப பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா RGB LED. ஸோ எல்லா கலர்லேயும் லைட் எரியறதுக்காக இதில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் நம்ம மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுக்கு பேர் ஆர்டினோ UNO. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கிட்டு. ஸோ இதுதான் நமக்கு மெயினான ஒரு போர்டு. ஸோ இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் பட்டன்ஸ். நம்ம பட்டன், ப்ரெஸ் பட்டன் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பெரிய சைஸ் பட்டன், இது ஸ்மால் சைஸ் பட்டன். அதுக்கான கவர் இது மேலே நம்ம கவர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள டிவைஸ். ஸோ அதுக்கப்புறம் உள்ள சில சென்சார்ஸ். இது பேர் ரிலே. இது சர்வோ மோட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபேன், சும்மா ஆட்டோமேட்டிக் ஃபேன் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காட்டுறதுக்காக உங்களுக்காக வாங்கியிருக்கேன். இது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து டிஸ்பிளே, LED டிஸ்பிளே, அதாவது நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக உள்ளது. இது சுவிட்சுமா. ஸோ இது ஒரு சுவிட்சு. இது எப்படி என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது பேர் LED டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே. ஸோ இந்த LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்
பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டிவைஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்இடி. ஸோ கலர் எல்இடிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எல்லா கலர் எல்இடிஸும் எப்படி பிளிங்க் ஆக போகுது, லைட் பிளிங்க் ஆகிறதுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேர் ரெசிஸ்டர். ஸோ இதெல்லாம் சர்க்யூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி வர்றதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள இது. ஸோ இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்இடி லைட்டை எப்படி பிளிங்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.